அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தமிழ்நாடு அரசியல் தேர்தல்களை ரொம்ப சூடாயிடுச்சு. வெளியே வெயில் தான் அதிகமாக இருக்கும் பார்த்தா, தேர்தல்களை ரொம்ப அதுக்கு மேலே சூடாக இருக்குது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலை அறிவிச்சிட்டாங்க. இருக்கிற தேர்தல் கட்சி பூரா எப்படியாவது இந்த முறை திரும்ப திமுக ஆட்சியை பிடிக்கணும், திமுக ஆட்சியை வரவிடக்கூடாது, என்டிஏ கூட்டணி இந்த முறை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பல்வேறு போட்டி நடக்குது. இதுக்கிடையில் விஜய் யார் கூட்டணிக்கு இழுக்கலாம், என்டிஏ கூட்டணிக்கு விஜய் கண்டிப்பாக கூட்டணி இழுத்தோம்னா நம்ம 200 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக என்டிஏ கூட்டணியில் விஜய் போகாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்னு அரசியல் கணக்கெல்லாம் போட்டு இந்த கட்சியில் பக்கா வேலை பார்க்குது. ஆனால் விஜய் பெரிய முடிவு எடுத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏன்னா அரசியல் சூழல் அவ்வளோ மோசமாக அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஏன்னா 26 சட்டமன்ற தேர்தலை திமுக அரசியல் வரலாறவே திருப்பி போடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். 2வது முறை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு திமுக தன் வேலையை எப்படியா செய்யணும்னு திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு திமுக ஒரு சைடு இறங்கி வேலை பார்க்குது. எப்படியாவது இந்த முறை இளைஞர்கள் அதிகமாக தொகுதியில் நிப்பாட்டி இளைஞர் அணி சார்பாக உள்ள நிர்வாகி இறக்கி உள்ள பக்கா வேலை பார்க்கணும். அவங்க வேணா சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அவங்கள மனம் மாற்றம் பண்ணி ஓட்ட உதவி சீரனை வாங்கி வெற்றி பெறணும் திமுக கடுமையாக முயற்சி பண்ணுது. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி திமுக அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து 2வது முறை ஜெயித்தது கிடையாது, இனி ஜெயிக்கவும் மாட்டீங்க. அந்த வரலாறை இனிமேல் நீங்கள் செய்ய முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்க போகுது. ஏன்னா 5 வருஷம் திமுக தொடர்ச்சியாக மக்கள் விரோத ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த 5 வருஷம் அதிருப்தி இருக்குது. கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போக வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு இந்த 5 வருஷம் திமுக எதுவுமே செய்யலை. கொள்ளைகள் இது போன்ற மக்களுக்கு விரோதமான செயலில் தான் இந்த 5 வருஷம் நடந்திருக்கு. அதனால இந்த வருஷம் திமுக ஆட்சி வராது. கண்டிப்பாக இந்த முறை அதிமுக ஆட்சி வரப்போது. அது என்டிஏ தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி மிக வலுவாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். அது எங்கள் கூட்டணியில் விஜய் வந்தால் திமுக எதிர்கட்சியோட உட்கார முடியாது, சுத்தமாக வாஷ் அவுட். 2011 ஞாபகம் இருக்குல்ல, விஜயகாந்த் விசஸ் ஜெயலலிதா, அந்த கூட்டணி மாதிரி விஜய் விசஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தார். 2011 திமுக எவ்வளோ படுதோல்வியை சந்திச்சோ அதோட மிக மோசமான சூழலை தான் திமுக சந்திக்கும். எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வரணும். என்டிஏ கூட்டணி தலைவர்கள் மேலே பாஜக டெல்லி வட்டாரத்தில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்க தமிழ்நாடு அரசியல் தலைவர்களை கேட்டால் விஜயெலாம் எங்கள் கூட்டணி வேணாம், விஜய் இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியும், பக்காவாக இறங்கி அடிப்போம்னு சொல்கிறாங்க. சரி, அதிமுக தரப்பில் தான் போய் கேட்பேன், என்னங்க கூட்டணி எது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் நாங்கள் பேசவே கிடையாதுங்க. விஜய் கூட்டணிக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களை எப்படியாவது அதிமுக ஆட்சியில் உட்கார வைக்கணும். இன்னும் ஒரு 55 நாள் தான். கண்டிப்பாக எல்லா பேரும் ஓட்டு போட்டு கண்டிப்பாக திரும்ப அம்மாவின் புனிதமான ஆட்சியை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. சரி, என்டிஏ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த கூட்டணிக்கு போக போகிறீங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உங்கள் முடிவு என்ன, நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கீங்க, நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகப்போதாக சொல்கிறாங்க. அதுவும் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து சிபிஐ வழக்கு, இந்த கரூர் துயர சம்பவம், இது மாதிரி பல்வேறு ஜனநாயக பிரச்சனை, இதுபோல் பல்வேறு பிரச்சனை விஜய் மேல் திணிக்கப்படுகிறது. அதனால அந்த அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் போய் சேர போகிறீங்களா, இல்லை என்ன செய்ய போகிறீங்க? ஏன்னா ஆரம்பத்தில் திமுக பாஜகவோட எதிரி சொல்லிட்டீங்க. அதை மீறி எப்படி அங்கே போய் சேர போகிறீங்க, என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க, உங்கள் அரசியல் முயற்சி என்ன செய்ய போகிறீங்கிறதுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம். இது வரைக்கும் எந்த கட்சியோடய நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, இனி நடத்த போவதும் இல்லை. எல்லா கட்சியும் எங்களை தேடி வந்து நிற்கிறாங்க, கெஞ்சுறாங்க. நாங்கள் எந்த கூட்டணிக்கு போக மாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் சில கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் தலைவர், எங்கள் தளபதி அவர் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போய் அரியணையில் உட்கார போகிறார். கூட்டணி பேச்சு என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. நோ, கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனிச்சா நிற்க போகிறோம். திமுக அரசு எங்களுக்கு கீழே எவ்வளோ பிரச்சனை என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, இனிமேல் தர முடியாது. ஏன்னா தேர்தல் கமிஷன் எல்லாமே பக்காவாக நாங்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு. அதனால் எதை பற்றி நீ கவலை கிடையாது. 2வது விஷயம், மத்திய பாஜக எங்கள் மேலே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ நொறுக்கணும், இன்னும் எத்தனை சம்மன் கொடுத்தாலும் தொடர்ச்சியாக வழக்குகள் போடப்பட்டு பல தரப்புலேருந்து எங்களை ரொம்ப நெருக்கி வந்தாலும் எங்களை எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் எங்கள் தலைவர் ஒரே முடிவுக்கா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு தூய ஆட்சி கொண்டு வரணும். அந்த தூய ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரே ஆள் நம்ம தான். நம்ம தலைமையில் வரக்கூடிய சில கூட்டணி கட்சிகளை வச்சு நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதனால இந்த என்டிஏ தலைமை நம்பி நம்ம போக வாய்ப்பு இல்லை, போக மாட்டோம், நமக்கு தேவையில்லை. அது பேசாமல் கத்திக்கிட்டே திரிட்டோம். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் விஜய் கூட்டணிக்கு வருவார், ரிசல்ட் வரனே கூட சொல்லட்டும், நமக்குன்னு அதை பற்றி கவலை. நம்ம கூட்டணிக்கெல்லாம் போக வாய்ப்பே இல்லை.
யாரை வேணும் வச்சு பேசட்டும், யார் பேசினாலும் சரி, ஒரே முடிவு என்டிஏ கூட்டணிக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு டிவிகே தரப்புல சில தகவல் கிடைக்குது. சரி, தனிச்சின்னீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமா? அந்த அரசியல் சூழல் எப்படி இருக்குது? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் மக்கள் மத்தியில் மக்கள் மனதை வெல்வதற்கு தங்களால் முடிந்த இனிப்பு, காரம், பலகார வகைகள் அனைத்தும் கொடுப்பாங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட தெம்பு இருக்கா என்று பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது. கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விஜய் அவர்களுக்கு தான் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். நல்ல ஒரு ஆட்சி அமையும். அந்த நல்ல ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பதவி போவதற்கு டிவிக்கு உறுதுணையாகும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக விஜய் அவர் கண்டிப்பாக பதவி ஏறி உட்காருவார். இது எந்த மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து சூழல்களும் விஜய் கூட்டணிக்கு வருவார், வரமாட்டார், போவார், வருவார். அவர் குடும்ப பிரச்சனை, அதே மாதிரி அவருக்கு ஜனநாயக பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை. அந்த பிரச்சனையெல்லாம் எங்கள் தலைவர் விஜய் அவர்களை தனியாக பார்த்துக்கிடுவார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாரை வேட்பாளரை நிப்பாட்ட போகிறோம், எந்தெந்த தொகுதிகளில் ஸ்டார் வேட்பாளர் நிப்பாட்ட போகிறோம், எங்கே நிற்க போகிறோம், எவ்வளோ தொகுதி வாங்க போகிறோம், எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு ஒரே நோக்கமாக்கே தவிர எங்களுக்கு இதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சிட்டோம். அதே விட சேர்ந்து புதுச்சேரியில் எப்படி அங்கேயே நம்ம ஆட்சியை பண்ணுறது, எப்படி சேருவது, பல்வேறு திட்டங்கள் அமைச்சிருக்கோம். அதனால் இதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. யார் என்னன்னா சொல்லட்டும், தப்பு பண்ணால் தான் நான் பயப்படுறேன். நாங்கள் தப்பே செய்யலை. யார் சிபிஐ என்ன வந்தாலும் இங்கே மேலே எந்த குற்றமும் இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு டிவிகேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அலைஞ்சு ஆராய்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டிவிகே சொல்லுவதை போல் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதுக்கு மாறாக என்டிஏ கூட்டணியில் போய் எஜமானிடம் சரணடையுமா, என்ன நடக்கப் போகிறது? ஆனால் விஜய் எடுக்கக்கூடிய முடிவு திமுகவுக்கு சாதகம் அல்லது என்டிஏக்கு சாதகமா? எப்படி விஜய் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா அமையப் போகிறது? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜயின் பிளான் என்ன நடக்க போகுது? அடுத்த நகர்வுகளை, வரக்கூடிய அரசியல் சூழல்களை, மக்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க, அடுத்து வரக்கூடிய அரசியல் சூழல் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசியல் கட்சி டிவிக்கு என்ன பிளான் இருக்குது, திமுக என்ன செய்ய போகுது, அதிமுக எப்படி ஆட்சி அமைப்பதற்கு என்ன வழிகாட்டுதல், இது போன்ற சில கருத்துக்கள் தொடர்ச்சியாக கொண்டு வரப்போகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.